தாங்கள் என்னவாக இருக்கிறோம், தாங்கள் எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறோம், தங்களுடைய வாழ்வாதாரம் எப்படியெல்லாம் அழிக்கப்படுகிறது தன் என்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா. அதையெல்லாம் சொல்வதற்கு, அதையெல்லாம் வந்து எடுத்து சொல்வதற்கு, அடுத்து இந்த இந்த நிலையை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இந்த நிலையை மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நீண்ட கால திட்டமாக நமது குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், எங்கே படிக்க வைக்க வேண்டும், அல்லது படிக்க வைக்காமல் அவர்களையும் இந்த கண் அடிக்கடி அந்த நாவலில் வரும், இந்த குழந்தைகள் கண் பீழையோடு வர்றாங்க அப்படின்னு எழுதும். கண்ணில் பீழை இருக்கும், அந்த பீழையோடு அந்த பிள்ளைங்க ட்ரெஸ் சட்டப்படாமல் அந்த குழந்தை தொழிலாளர்கள் அப்போல்லாம் குழந்தை தொழிலாளர்ன்ற வார்த்தையே யாருக்குமே தெரியாது. அங்கே அந்த அந்த உப்பள பகுதியில் அந்த உப்பள பகுதியில் நானும் தங்கியிருந்திருக்கேன். அந்த ஒரு தங்கியிருந்த பொழுது நிறைய அவங்களுக்கு அவங்க மொழி மொத்தமாக வேறு அதுதான் அந்த கரிப்புமணி நாவலில் மொழி இருக்கும். எனக்கு கூட இங்கே மதுரையில் அந்த டோக் பெருமாட்டு கல்லூரியில் அந்த நாவல் புரியவே இல்லை சார், கொஞ்சம் உங்கள் அந்த வட்டார வழக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு நாள் ஒரு வகுப்பு எடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நான் போய் வகுப்பு அந்த குழந்தைகளுடைய ஐயங்கள் அவங்க கேட்க ஒன்றாக சொல்லி பொழுது அந்த நாவலை முழுக்க அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடிந்தது. நாவல் என்பதை விட ஒரு வாழ்க்கையை அவங்க வைக்கிறாங்க. அது ஒரு மிக அந்த தேவையான அந்த அமைப்புசாரா தொழிலாளிகளுக்கு தேவையான விஷயம் சொல்ல வேண்டியது. அவர்களிடம் மிக மிக வலியுறுத்தி அவர்களை மாற்ற வேண்டியது என்னென்னு போராடுவது. ஏன்னால் அவர்கள் எல்லாவற்றிற்குமே பயந்து கொண்டே இருப்பார்கள். எடுத்ததற்கெல்லாம் பயப்படுவாங்க. ஒரு இது வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, வேலை முடிஞ்சா முடியாதுன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. இன்றைக்கி காலையில் வேலையை உள்ளே போனால் பிறகு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உப்பு சுமந்துக்கிட்டே இருப்பாங்க, எப்போ நிறுத்துவதுன்னு கூட தெரியாது அவங்களுக்கு. இது யார் அவங்க கண்காணி போய் போதும் எல்லாம் நிப்பாட்டுங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் தான் போவாங்க. அவ்வளவு அதை பற்றியே ஒரு உணர்வு இல்லாமலே கிட்டத்தட்ட கால்நடைகள் போலவே அவங்க நடத்தப்படுவாங்க. அது மாதிரி அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் பற்றி எந்த விதமான ஒரு கவலையும் அந்த நிறுவனங்களுக்கு இருக்காது, இல்லை என்றே சொல்லலாம். மொத்தமாகவே அந்த தூத்துக்குடி நகரம் ஒரு உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாத ஒரு நகரம். அது ஒரு இப்போ எங்கள் வீட்டு மாடியிலலாம் நான் மேலே ஏறினா மொட்டை மாடியில் கருப்பு அதிகாலையில் போய் பார்த்தோம்னா மொட்டை மாடி ஃபுல்லாமே சாம்பலாக இருக்கும். பூரா அந்த கருப்பு பொல்யூஷன், இந்த டஸ்ட்டு தூசி ஃபுல்லாக அந்த நகரம் பூரா படிஞ்சிருக்கும். அது இப்போ டெல்லியெலாம் பொல்யூஷன் அதுன்னு நம்ம தொலைக்காட்சியெலாம் பார்க்குறோம் இல்லையா. அது என்னுடைய சிறிய வயதிலேயே தூத்துக்குடி நகரத்தில் பார்த்தது. அது முதலாக அங்கே தெர்மல் பவர், அதாவது அனல் மின் நிலையம் வந்தது. அனல் மின் நிலையம் என்பது தெரியும் இல்லையா, கரி அந்த இது மாதிரி இந்த உப்பு காற்று, உப்பளங்கள், அப்புறம் அனல் மின் நிலையம், இதை தொடர்ந்து ஸ்டெர்லைட்டையும் அனுமதித்த மிக மிக ஆரோக்கியமே இல்லாத ஒரு நகரம் அந்த நகரம். அதாவது நானெல்லாம் அங்குள்ள வீடெல்லாம் விற்று மதுரை நகரத்துக்கு குடியேறி விட்டேன் நான். அந்தளவுக்கு ஆரோக்கியம் இல்லாத நகரங்கள். அப்புறம் தான் தெரிகிறது இந்தியாவில் அது மாதிரி நிறைய நகரங்கள் அப்படி ஆகிவிட்டது என்று. ஏர் பொல்யூஷன், ஏன்னா அண்மையில் பெங்களூர் நகரத்துக்கு போயிருக்கும் பொழுது பெங்களூர் நகரம் முழுவதுமே ஏர் பொல்யூஷன் தான். அவங்க இந்த வாகனங்கள்லாம் லட்சக்கணக்கான வாகனங்கள் இருக்குது. ஒரு முக்கிய பிரதான சாலைகளில் வாகனங்கள்லாம் அப்படியே உருந்து போயிட்டுருக்கோம். நடந்து போனால் கூட நம்ம வேகமாக போயிடலாம். இப்போ எவ்வளோ புகை அவ்வளோ தூசி. இது இந்த மாதிரியான பிரச்சனைகளை ராஜ்மகிருஷ்ணன் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த நாவலை வெறும் குடும்ப கதையாகவோ அல்லது போராட்ட வெறும் இந்த கதையாகவோ நிறுத்தாமல் அவர்கள் போராட வேண்டிய ஒரு அவசியத்தை கொஞ்சம் படிப்படியாக மெல்ல மெல்ல அந்த நாவலில் கட்டமைத்து கொண்டே போய் அந்த இளைஞன் ஒரு தொழிற்சங்கவாதியாக மாறுகிறார். அந்த இளைஞனோடு சேர்ந்து அந்த குடும்பங்கள், அங்குள்ள அந்த பனஞ்சோலை தொழிலாளிகள்,
பிறகு இந்த தூத்துக்குடி உப்பளங்களில் உப்பளங்கள் மொத்தமே போராட வேண்டிய ஒரு அந்த கட்டாயத்தை இவர் வந்து அந்த நாவலில் அப்படி சொல்லாமல் சொல்லி கடைசியில் அந்த அப்படியான ஒரு இது முடியும். அண்மையில் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில் போராடினார்கள் அல்லவா, அதே அந்த ஒரு 13 நாள் ஒரு கொடூரமான போராட்டத்தை அவர்கள் ஒரு கொடூரமான முறையில் முடிந்த ஒரு போராட்டம் இது. இப்படி ஒரு அமைப்பு சாராத தொழிலாளிகளுடைய போராட வேண்டியதன் அவசியம் இருக்குது. அதை சொன்ன விஷயத்தில் இந்த கரிப்பமணிகள் மிக முக்கியமான ஒரு நாவலாக மாறிவிட்டது. இன்றைய இந்த 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 நாட்களில் பார்க்கும் பொழுது, ஏனென்றால் இப்பொழுது உலகம் முழுவதுமாக இந்த பன்னாட்டு பெரிய நிறுவனங்கள், பெரிய வணிக நிறுவனங்களுடைய ஆதிக்கம் வந்து உலகம் முழுவதும் பரவி வருகிறது. ஒரு பெரிய மலைகள், கடல் என்று இந்த சுற்றுச்சூழலை முடிஞ்ச அளவு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு பணமாக மாற்றுவது. இப்போது இந்த ஒரிசாவில் அந்த ஒரு மலையவே ஒரு சுரங்கங்களாக மாற்றி அப்படி அவங்க தான் வந்து நம்ம பீகாரில் அவங்க தான் இந்த ஸ்டெர்லைட் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இப்படி வந்து அந்த பெருவணிக கார்ப்பரேட் அவங்களுடைய உலகம் பூரா வந்து அவங்க வந்து இந்த மொத்த கட்டமைப்பையே இந்த பழைய அந்த முதலாளி தொழிலாளி அல்லது நிறுவனத்தினுடைய ஆட்சி அமைப்பு இதையெல்லாம் தாண்டி அந்த எல்லா மொத்த கட்டமைப்பையுமே உடைத்து விட்டு இந்த ஒப்பந்த முறைகள் என்று கொண்டு வரார்கள். அதாவது எல்லா தொழில் எல்லாவற்றையுமே ஒப்பந்த கான்ட்ராக்ட் பேசிஸ், எவ்ரிதிங் இஸ் கான்ட்ராக்ட். இந்த உலகத்தில் இப்பொழுது மொத்தமே ஒரு கான்ட்ராக்ட் உலகமாக வந்து மாறிக்கொண்டிருக்கு. மாறிவிட்டதுன்னு சொல்லலாம். இப்போ கொஞ்ச நாள் போச்சுன்னா அரசாங்கத்தையுமே நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டை வந்து கான்ட்ராக்டுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லி யார் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன்னா நம்முடைய அந்த அமைச்சர்கள், ராஜாக்கள் எல்லாருமே வந்து வீட்டிலிருந்து ஆன்லைன்லேயே கவர்மெண்ட் நடத்திட்டு போயிடலாம், அப்படியான ஒரு இடத்த நோக்கி தான் நம்ம எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவில் அதான் நடக்குது. இப்போ வந்து அவங்க ஆன்லைன் கவர்மெண்ட் தான் நடத்துகிறாங்க. இப்படி வந்து ஒரு அந்த அப்படியான ஒப்பந்த தொழிலாளர்களுடைய அந்த காலகட்டத்தில் தொழிலாளிகள், அந்த தொழில் நிறுவனங்களில் பணியாளர்கள் அனைவரும் மீண்டும் ஒரு வேறு வகையில் ஒன்று கூடுவது, ஒன்று இணைவது, போராடுவது, தங்கள் அந்த வாழ்க்கையை சீரமைப்பது, மொத்த உலகத்தில் உள்ள அந்த மக்களுடைய அந்த ஒடுக்கப்படுகிற மக்களுடைய அந்த வாழ்க்கையை மேம்படுத்துவது, அந்த மீண்டும் அந்த ஒரு அடிமை முறைக்கு கொண்டு செல்லாமல், முந்தைய பழைய காலத்து ராஜாக்களுடைய அடிமை முறை மாதிரி தான் இப்பொழுது மிகப்பெரிய 2000-3000 பேர் ஒரு வேலை செய்கிற ஐடி நிறுவனங்களில் அந்த ஹெச்ஆர்டின்னு வந்திருக்காங்க. ஹெச்ஆர்டி தான் ராஜா வந்து அவங்க வந்து நேரில் பார்க்க முடியாது, பேச மாட்டாங்க. இமெயிலில் தான் உங்களுக்கு சாட்டைகள், உத்தரவுகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் பாட்டில் கவர் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேண்டியதான். யூ ஆர் ரிலீவ்டுன்றுவாங்க. நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த நாவல் கரிப்பமணிகள் வந்து மிக ஒரு முக்கியமான நாவலாக வந்து மாறுகிறது. ஏனென்றால் இது நம்மை அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை, அதை யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, நசுக்கப்படுகிறார்களோ அவர்களை போராட அழைக்கிறது. இந்த நாவல் ஒரு மொத்த மனித குலமே மீண்டும் போராட வேண்டிய ஒரு இடத்திற்கு இப்போ நாம் வந்து கொண்டு இருக்கிறது. அந்த சமயத்தில் இந்த நாவல் மிக முக்கியமானது என்று கூறிய இந்த நாவலை படிக்கும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எழுத்தாளர் சமயவேல் ஐயாவிற்கு நன்றி.